அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்கள் லைஃப்பில் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இருக்க போகுது. கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டுட்டீங்க. இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கான என்ன சொல்கிறேன்னா ஒரு எனர்ஜி அப்படிங்கக்கூடிய செயல்பாடும் இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட உள்ள அத்தனை விதமான எனர்ஜி பவரையும் என்ன பண்ணிட்டாங்க, உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களை லாக் பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் லைஃப்பில் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததிலிருந்து உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரிய பகவான் மேச ராசியில் அமர்ந்த சித்திரை மாதம் முதல் நிறைய சிரமங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு சிரமங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உறுதியாக உண்டு. மன நிம்மதி என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த மன நிம்மதி கிடைக்க போகுது. அதேபோல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடம் 1.5 வருடமாக பொருளாதார விஷயங்கள் நிறைய தடுமாற்றத்தை சந்திக்கிங்க. அந்த தடுமாற்றம் சரி செய்யக்கூடிய ஆற்றல் ஆனி மாதத்திலேருந்து இருக்குது. வருகிற ஆனி மாதம் முதல் உறுதியாக உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்த்து குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப உறவுகளை விட்டு தனித்திருந்து ரொம்ப போராடுறீங்க. அந்த போராட்டத்துக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், எப்போ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும்தான், அவங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் நீங்கள் அதிகமாக சிந்திச்சிங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட நீங்கள் துடித்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாமல் உங்களை நிறையா வார்த்தைகளை கொட்டிட்டாங்க. வார்த்தை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவங்களால முடிஞ்சளவு உங்களை எந்த அளவுக்கு வார்த்தைகளை கொட்டி காயப்படுத்தணுமோ காயப்படுத்திட்டாங்க. ஸோ ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் தேடி இருக்கீங்க. அந்த வாய்ப்பு இந்த ஆனி மாதம் முதல் அற்புதமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறேன்னா உங்களுக்கு தூக்கம் கூட நிம்மதியாக இருந்திருக்காது. ஐயோ நம்ம சொல்லினோம்ல, நம்ம இந்த விஷயத்தை நம்ம தான் செஞ்சு தரோம்னு சொன்னோம்ல, நம்ம வாக்கு கொடுத்தோமே, நம்மளால் இதை செய்ய முடியலன்னு உங்களுடைய குற்ற உணர்ச்சியே உங்களுடைய எதிர்காலத்துடைய திட்டங்கள் அனைத்தையும் முடிச்சு விட்ரும். அப்போ நீங்கள் எங்கே உங்களை நீங்கள் இழந்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே அடுத்தவங்களுடைய விஷயங்களை தலையிட்டு உங்களுடைய தலைவலியை ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தலைவலியை கொடுத்துட்டு அவங்களோட தடயமே இல்லாமல் அவங்க சூப்பராக வாழ்ந்துருப்பாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து பாருங்கள். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கெல்லாம் பிரச்சனை சால்வ் பண்ணி விட்டீங்களோ அவங்க பிரச்சனைனா என்னன்னு கேட்குற அளவுக்கு லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்குடைய கர்மாவை யார் ஏற்றுக்கிட்டா, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். உறுதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் உண்டு. அதே போல் சந்தோஷத்தை தொலைத்து விட்டு சந்தோஷத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு சந்தோஷம் இனிமேல் தான் உண்டாக போகுது. மேலும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆனி மாதத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் செய்யலாம். அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி இந்த கலரில் வண்டி இருக்கணும், எனக்கு இதே மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்கணும், அப்போ நீங்கள் என்ன விஷயங்களில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தை யார் செயல்படுத்தி கொடுக்க போகிறா, உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 5ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து இயக்கி கொடுக்க போகிறார். குருவுடைய பார்வை உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்தில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆக போகுது. உங்களுடைய அம்மாவளி சொத்து கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுது, கோச்சாகரங்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது உண்மை. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார்.
அப்போ 8ஆம் இடத்து சனி நிறைய பிரச்சனை கொடுப்பாரு, நிறைய போராட்டத்தை கொடுப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ பொதுவாகவே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் போராட்டத்தோடைய அளவு கம்மி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை உணரக்கூடிய தருணமே சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் ஏற்படுச்சு. அதுலேயும் உங்களுக்கு என்ன நடக்கு, ஏது நடக்கு, யார் என்ன பண்ணுறா, எங்கேருந்து அம்பை ஏவுறாங்க, அந்த அம்பு ஏவுறவன் தான் உங்கள் கூட இருக்காளா இல்லையா கூட தெரியாமல் முடிச்சுக்கிந்தீங்க இல்லையா? உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஆமான உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்த்தனால தான் உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைங்கிறத புரியாமே இருந்தீங்க. ஆனால் 8ஆம் இடத்துக்கு போன பிறகு உங்களை நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்க. நீங்களே உங்களை கேள்வி கேட்குறீங்க, ஏன் இப்படி இருக்கா, என்ன பிரச்சனை உனக்கு, நீ இப்படி இருந்தது இல்லையே அப்படின்னு உங்களை நீங்கள் கேள்வி கேட்காமல் இருந்திருக்கீங்களா? சொல்லுங்கள். உறுதியாக இந்த 3 வருடத்தில் நீங்கள் எத்தனை முறை இதை கேட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். மனச்சாட்சிக்கு தெரியும் அப்படிமா இல்லை? ஸோ அதே மாதிரி உங்களுடைய மனசுக்கு தெரியும். அப்போ இந்த கேள்விக்கான விடைகளை சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுத்தார். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, அவர் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்தாரு. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பொருளாதாரம் அவுட்டு, சொந்த தொழில் அவுட்டு, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அவுட்டு. இதெல்லாம் இருந்துச்சா? ஆனால் இப்போ இதையெல்லாம் சரி செய்து கொடுக்க குருவுடைய அற்புதமான பார்வை சனி பகவான் மூலமாக, எப்படி குரு பகவான் என்ன பண்ணுறாரு, சனி பகவானை டைரெக்டாக 9ஆம் பார்வை மூலமாக பார்த்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களை, பொருளாதார ஏற்றங்களை, சொந்த தொழில் அங்கீகாரங்களை, பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை, மேலும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைக்கு சரி பண்ணி கொடுக்க போகிறாங்க. நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, சிம்ம ராசிக்காரங்க ராசியிலே கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவானும் அமர்ந்திருப்பதனால் ஒரே ஒரு விஷயம், உங்களை பற்றி உங்களுடைய மனைவியோட குடும்பத்திலேயோ அல்லது உங்களுடைய கணவருடைய குடும்பத்திலேயோ தவறாக சொல்கிறாங்க, ஏதாவது சித்தரிக்காங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. அதே போல் உங்களுடைய கணவரை பற்றியோ அல்லது உங்கள் மனைவியை பற்றியோ உங்களோட தேவையில்லாமல் ஒன்றுக்கு 2ஆக சொல்கிறாங்க, சின்ன விஷயத்தை பெருசாக கொண்டு போகிறாங்க, ஒரு பின்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய மாய வலையில் சிக்கிறாதீங்க. நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க. கணவன் மனைவி 2 பேரும் அமர்ந்து ஒன்றாக 10 நிமிடங்கள் நீங்கள் செலவழிச்சிங்கன்னா உங்களுடைய ஆப்போசிட்டில் உள்ள அத்தனை கூட்டாளிகளையும் பந்தாட முடியுங்கிறது உண்மை. உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆள் மனதுக்குள்ள ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. உங்களை மட்டும் நம்புங்க, உங்களுடைய செயல்பாடை மட்டும் நினைங்க. இந்த கிட்டத்தட்ட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் தமிழ் புத்தாண்டு மூலமாக உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பல முயற்சிகளில் பல போராட்டங்களை சந்திச்சிட்டிங்க. ஆனால் போராட்டத்துக்கு மட்டும் விடை கிடைக்கல, ஆனால் நீங்கள் முயற்சியும் விடலை. எப்போயாவது ஒரு தடவையாச்சும் நான் ஜெயிச்சிட மாட்டேனா, எப்போயாவது ஒரு தடவையாச்சும் நான் நினச்சது நடந்துடாதா அப்படின்னு நீங்கள் பல முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்போ நிறைவேறுன்னு காத்திருந்தீங்களா? கிட்டத்தட்ட இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஆனி மாதம் முதல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களால் யார் யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ, உங்களால் யார் யாரெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆணித்தனமாக சொன்னாங்களோ, அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய தன்னம்பிக்கை விட்டு கொடுக்கல. உங்களால் முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தீங்க. இருந்தாலும் கிரகங்கள் அதோடைய கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சில அழுத்தத்தை கொடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அழுத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி மற்றும் பொதுவாகவே 7ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்த அதிபதியான
குரு பகவான் என்ன பண்ண போகிறான்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன இயங்குது அப்படின்னா, உங்களுடைய முயற்சியில் வெற்றியை கொடுக்க போகுது. உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை, போராட்டம், அழுத்தம் அனைத்தும் ரிலீஸ் ஆக போகுது. அதே போல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நல்ல மாற்றத்தை உணர போகிறீங்க. பொதுவாகவே ஒரு புதிய கண்டுபிடிப்பு, புதிய ஆராய்ச்சி, புதிய விஷயங்கள், புதிய இயக்கம் அப்படின்னு ஒரு செயல்பாடு வருதுன்னா அது கன்னி ராசிக்காரங்க இல்லாமல் வரவே வராது. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய நாலேஜ் சூப்பராக இருக்கும். ஆனால் இருந்தாலும் தற்போது கொஞ்சம் தடுமாற்றம், கிரகங்கள் அதோடைய கடமையை செய்யுங்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. ஓகேவா? நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி உண்டு. அதே போல் யார் யாரெல்லாம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களில் காதல் திருமணம் முடிக்க நினைக்கிங்களோ, காதல் திருமணம் முடித்து சிறப்படையணும், காதல் திருமணம் முடிப்பதான் என்னுடைய பெரிய கொள்கை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை உறுதியாக நிறைவேறுவதற்கான சாத்தியம் உண்டு. காதல் திருமணம் முடித்து நீங்கள் நிறைய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய சாத்தியங்கள் தற்போது தமிழ் புத்தாண்டு முதல் ஆவணி மாதம் செயல்படுகிறது. ஆனி மாதத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் தெரியும், ஆனால் ஆவணி மாதத்துலேருந்து பர்ஃபெக்டான ரிசல்ட் தெரியும். ஸோ காதல் திருமணம் முடிப்பது அல்லது அதே போல் கன்னி ராசி அன்பர்கள் யார் யாரெல்லாம் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கீங்களோ, உங்களுடைய திருமண வாழ்க்கை நிர்ணயம் செய்ய போவது உறுதி. ஏன்னா குருவும் சனியும் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. அதாவது குரு பகவான் சனியை பார்க்குறாரு, சனி பகவான் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசியை பார்க்காரு. ஸோ பார்வை டு பார்வை என்ன ஆகுது, இணைந்த பார்வையாக வருது. அப்போ நீங்கள் கைப்பிடிச்சி இணைந்த கைகளாக திருமண வாழ்க்கையில் வளம் வருவதற்கான சாத்தியம் உண்டாகுது அப்படின்னு பார்த்துக்கணும். அதே போல் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மன அழுத்தத்தில், மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்க நிலைகள் அப்படியே படிப்படியாக மாறுது. ஒன்றா இரண்டா ஆசைகள் அப்படின்னு பாடலுக்கு சொந்தக்காரர்களாகிய நீங்கள் ஆசைகள் நிறைய வச்சு ஆனால் அது நிறைவேற்ற முடியாமல் இருந்தீங்க. ஆனால் இனிமே தான் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய பாக்கியம் சாத்தியம் உண்டு என்பது கணக்கு. மேலும் கன்னிராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த மனப்போராட்டம் அப்படிங்கிறது பெரிய போராட்டம். நீங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வெளியே சிரிச்ச முகமாக இருப்பீங்க, உங்களெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்குள்ள சோகம் இருக்குது, உங்களுக்குள்ள கவலை இருக்குது, உங்களுக்குள்ள அழுத்தம் இருக்குதுன்னு உங்களை ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க பெரிய மாயஜாலம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களுடைய மென்டாலிட்டியை வெளியே காட்டிக்கிடுவீங்க. சிரித்த முகத்துடனே இயக்கக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு உண்டு. ஆனால் இருந்தாலும் இப்போ நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க இல்லையா? அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே விட்டுட்டு கன்னிராசி என்பர்களை உங்களுடைய மனசில் உள்ள கவலையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னா கதவை போட்டி ஒரு கொஞ்ச நேரத்தில் டமார்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னா அது என்ன சவுண்டுன்னு பார்த்தா, நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசுகிறதுனால கண்ணாடி முடியாமல் வெடிச்சிடும், சிதறிடும். எப்படிடா உன்னால் மட்டும் இவ்வளோ அழுத்தத்தோடு இருக்க முடியுது, எப்படிம்மா நீ இவ்வளோ கஷ்டத்தோடு பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் கண்ணாடியோடைய செயல்பாடு இருக்குங்கிறது உண்மை. ஸோ அப்போ இவ்வளோ நாட்களாக கண்ணாடி முன்னாடி நின்று பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்த, பிரச்சனைகளை சொல்லிட்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் தூக்கி போட்டுட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பது உண்மை. அப்போ உங்களை நீங்களே ஆக்டிவேட் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வாங்க. உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய கண்ணாடியை பார்த்து பேசுங்க, அதான் விஷயம். ஸோ பேசுனீங்க அப்படின்னா வெற்றி உறுதி என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது. ஸோ இந்த ராகு கேது என்ன விஷயத்தை செயல்படுத்துகிறாங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்னிராசி அன்பர்களை கடன் வாங்க சொல்லாத, அவங்க கடன் வாங்கினாங்கன்னா அவங்கள மீளா கடனுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகு பகவான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், கவனம் செலுத்தணும். கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் கேது பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கனால ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கின்ற
நம்மளுடைய அதாவது மாலை போட்டு நடந்து போகிறவங்க, விரதம் இருந்து நடந்து போகிறவங்களுக்கு உறுதியாக என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. கொஞ்சம் நைட்டு வேகமாக தூங்க போயிருங்க. நைட் நேரத்தில் வண்டி வாகனங்கள் ஓட்ட வேண்டாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சா உறுதியாக கன்னிராசி என்பவர்களுக்கு கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.